மதர் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஏசிஏபி ஸ்டெல்லா. இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் அறந்தாங்கி பங்குத்தந்தை அருட்பணி தஞ்சை டோமி அவர்களை சந்திக்க இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட் ஃபாதர். பிரைஸ் தி லார்ட். ஃபாதர், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, அன்பியம் அப்படின்ற ஒரு தலைப்பை வச்சு பேச போறோம். அன்பியம்னா என்ன ஃபாதர்? அதோட வரலாறு என்ன? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஃபாதர். அன்பியம் என்ற வடிவம் தமிழக திருச்சபைக்கு நாம் கொடுத்த பெயர். இதனுடைய வரலாறு என்றால், நீங்கள் திருச்சபையின் வரலாறு தான் அன்பியத்தின் வரலாறு. இயேசு விண்ணேறி சென்ற பின்பு, அப்படி என்றால் 33 ஆண்டுகள், அவர் 30 ஆண்டுகள் தனி வாழ்க்கையும் 3 ஆண்டுகள் பொது வாழ்க்கையும், அந்த 33 ஆண்டுகளிலே அவர் மரித்து உயிர்த்து விண்ணேறி சென்றார். ஆக அவர் விண்ணேறி சென்ற பின்பு அவரை பின்பற்றியவர்கள் இயேசுனுடைய மரணத்தையும் உயிர்ப்பையும் விண்ணேற்பையும் நம்பி அவரை பின்பற்றியவர்கள் தான் ஆதி திருச்சபை கிறிஸ்தவர்கள். அந்த கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்ற அந்த அடித்தள திருச்சபை அல்லது ஏர்லி கிறிஸ்டியன் கம்யூனிட்டி, அவங்க தான் தொடக்க திருச்சபை. ஆதி திருச்சபைன்னு சொல்றோம், இப்ப தொடக்க திருச்சபைன்னு சொல்லி திருத்தூதர் பணியில போட்டிருக்காங்க. அப்ப இந்த தொடக்க திருச்சபை தான் அன்பியத்தினுடைய வரலாற்றின் தொடக்கம். அதுதான் அடித்தளம், அதுதான் அதனுடைய சூத்திரம். எப்படி அன்பியங்கள் இயங்க வேண்டும், எப்படி ஏர்லி கிறிஸ்டியன் கம்யூனிட்டி இயங்க வேண்டும், எப்படி பேசிக் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி இயங்க வேண்டும், இதெல்லாம் அன்பியத்திற்கு வெவ்வேறு இடங்களிலே கொடுக்கப்பட்ட பெயர்கள். இது தொடக்க திருச்சபையிலே மிக ஆற்றலோடு இருந்த ஒன்று. பவுலடியார் ஆசிய மைனர் பகுதிகளிலே திருச்சபையை நிறுவினார். அவர் ரோமையில் இருந்தார். ரோமைக்கு அப்புறம் சிரியா போன்ற பகுதிகளெல்லாம் சென்று, நாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிற அந்த திருமுகங்கள், பவுலடியாருடைய திருமுகங்கள் எல்லாமே திருச்சபையிற்கு அவர் எழுதிய மெய்ப்பு பணி கடிதங்கள். ஒரு இடத்துல திருச்சபை தோன்றுகிறது, அந்த திருச்சபையில் இருக்கிறவர்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்னதை எல்லாம் கேட்டால் பாராட்டி எழுதுவார். அவர்களுக்குள் குழப்பம் வந்தால் அதை திருத்தி கொண்டு கிறிஸ்தவர்கள் ஒற்றுமை பற்றி எழுதுவார். அந்த ஒழுக்கம் இல்லாமல் அவர்கள் பரத்தமையிலே வாழ்ந்தால், பல தெய்வங்களை தேடினால், அவர்களுக்கு சிலை வழிபாட்டை பற்றியும் உண்மையான கடவுள் இயேசுவே, அவரை அணிந்து கொள்ளுங்கள் என்பார். இப்போ நீங்க பார்த்தால் தெசலோனிக்கே திருச்சபையை பாராட்டி எழுதுவார். அவர்கள் திருச்சபைக்கு தாராளமாக உதவினார்கள், பவுலடியார் போன போது வரவேற்றார்கள், அவரை ஏற்றுக்கொண்டார்கள், இதெல்லாம் அவர் சொல்லி எழுதுவார். கொரிந்து நகர திருச்சபைக்கு எழுதும் போது, கொரிந்து நகரம் பாவத்தில் மூழ்கி கிடந்த நகரம். ஆகவே அவர்களுடைய பாவ வாழ்க்கையை, கற்புக்கு எதிரான வாழ்க்கையை, விபச்சார வாழ்க்கையை எல்லாம் சொல்லி, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, ஒரு தெய்வத்தின் பின்னால் வாருங்கள். அவர்கள் எப்பொழுதெல்லாம் நாங்கள்லாம் பவுலடியாருடைய சீடர்கள் என்பார்கள். இன்னும் கொஞ்சம் பேர் அப்பல்லோவினுடைய சீடர்கள் என்றார்கள். இப்போ சீடர்கள் அவர்களுக்கு கடிதம் எழுதும் போது சொல்லுவார், நீங்கள் ஏன் உங்களை அப்பல்லோவினுடைய சீடர்கள் என்றும் பவுலடியாருடைய சீடர்கள் என்றும்? பவுலடியார் உங்களுக்காக செத்தாரா? அப்பல்லோ உங்களுக்காக செத்தாரா? பவுலடியார் நட்டார், அப்பல்லோ தண்ணி பாய்ச்சினார். நமக்காக மரித்து உயிர்த்தவர், நீங்கள் இயேசுவினுடைய சீடர்கள். இப்படி சொல்லி திருச்சபைக்குள்ள ஒற்றுமையை கொண்டு வருவார். அப்ப இன்னைக்கு திருச்சபை எப்படி இயங்க வேண்டும் என்பதற்கு திருத்தூதர் பணியில 2வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அவர்கள் நாள்தோறும் கூடி வந்தார்கள். ஆக கூடுகை என்பது மிக முக்கியம். அன்பியத்திற்கு கூடி வரணும். அப்ப இந்த கூடுகை என்பது, இப்ப கோயிலுக்கு வரலாம், கோயில்ல 500 பேர் உட்காரலாம், 1000 பேர் உட்காரலாம். இந்த கூடுகை என்பது திருச்சபைக்கே ஒரு அடித்தளம், கூடி வர வேண்டும். அதனாலதான் திருச்சபையில திருப்பலியில முதல் பாடலே வருகை பாடல். மக்கள் வாருங்கள் அன்பு மாந்தரே, எல்லாரையும் அழைப்பது மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் இறைவார்த்தையை கேட்டுட்டு தியானிங்க அன்பு மாந்தரேன்னு சொல்லி தியான பாடல் இருக்கும். அதுக்கு காணிக்க அந்த ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் அப்பத்தினுடைய திராட்சை ரசத்தை கொடுக்கும் போது தியான பாடல் கொண்டு வர்றோம். அந்த உணவை நாம் உண்டு விட்டு நற்கருணையை உண்டு இருக்கிறோம். நற்கருணை பற்றிய தியான பாடல் தான் நற்கருணைக்கு பின்பு வர்றது. அது கடைசியா மாதா, நம்ம எப்பவுமே நம் இதயத்துக்கு ஏற்றவள், நமக்கு பரிந்துரைக்கிற தாய். ஆகவே மாதா பாட்டோட முடிப்பாங்க திருப்பலியை. அப்ப திருச்சபையில அன்பியத்தினுடைய வரலாறு என்றால், நீங்கள் திருச்சபையின் தொடக்கத்திற்கே போக வேண்டும். நிறைய, இது மட்டும் இல்லை, நம்ம துறவிகள் இருக்கிறாங்க, துறவர மடங்கள் இருக்கிறது. இவங்களுக்கெல்லாம் எது அடித்தளம்னா அதுவும் ஆதி திருச்சபை தான். ஆதி திருச்சபையில் அவங்க எப்படி கூடி வந்தார்கள், இறைவார்த்தையை கேட்டார்கள், அது மாதிரிதான் கான்வென்ட்ல
ஒரு 4 சிஸ்டர்கள் கூடி வாழ்றாங்க. அவங்க இறை வார்த்தையை கேட்கிறாங்க, திருப்பலி காண்றாங்க, அவங்க கற்பு வாழ்க்கையை வாழ்றாங்க, நற்செய்தி விழுமியங்களை வாழ்கிறார்கள். அதனாலதான் அவங்க எவாஞ்சலிக்கல் கவுன்சிலர்ஸ் எல்லாம் சொல்றோம். அதுக்கப்புறம் அவங்க அந்த பணியை சென்று பணி செய்யுங்கள். ஒவ்வொருவருமே நாம் எல்லோருமே திருச்சபையில அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக? அனுப்பப்படுவதற்காக. அழைக்கப்பட்டதே நாம் அனுப்பப்படத்தான். இப்ப அனுப்பப்படுகின்ற பணி செய்யணும். அப்ப அங்க தொடங்கினது தொடக்கம். அதனுடைய வளர்ச்சி எவ்வளவு காலம் எப்படி இருந்தது என்பதெல்லாம் திருச்சபை, ஆதி திருச்சபையில இருக்கிற அந்த வேதகலாமணி நேரத்துல அவங்க எல்லாம் மறைவாத்தான் இருந்தாங்க, கூடித்தான் இருந்தாங்க. கிறிஸ்தவர்களிடம் அல்லது அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ், பாதாளங்களில் தங்களை கூடி திருப்பலி ஒப்பு கொடுப்பது, இப்படி இருந்தார்கள். எடிக்ட் ஆஃப் மிலான், கான்ஸ்டன்டைன் மன்னர் 4வது நூற்றாண்டுல கத்தோலிக்க திருச்சபையை அரச மதமாக ஏற்றுக்கொள்கிறார். அதுக்கப்புறம் ரோமை மட்டும் இல்ல, யூரோப் முழுவதும் ரோமை ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிற எல்லாருமே வருது. அதனாலதான் போப்பாண்டவரை நம்ம பாடும்போது ரோமை ராய சோபித சுந்தர ரோமை ராய ஜே ஜே பாடுவோமே நம்ம சொல்றதுக்கெல்லாம், அதாவது ஜூலியஸ் சீசர் ரோமை அரசன் இருந்த இடத்துல இன்று ராயப்பருடைய பிரதிநிதி போப்பாண்டவர் இருந்து உலகை கிறிஸ்து ஆளுகிறார் என்பதை சொல்லி கொண்டிருக்கிறார் என்பதனால. அப்ப இதுக்கு அப்புறம் திருச்சபை ஆதி சமூகமாக, அடித்தள சமூகமாக இருந்த தொடக்க திருச்சபை வேறு வடிவம் எடுக்கிறது, எண்ணிக்கை அதிகமாகிறது, நிர்வாக திருச்சபையாக மாறுது. ஒரு அரசன் உள்ள வந்துட்டாவே அரசனுக்கு கீழே தான் ஆயர்கள், அரசனுக்கு கீழே தான் அவர் தான் சொல்லணும். இப்படியெல்லாம் திருச்சபை தன்னுடைய பரிணாமத்தை மாற்றிக்கொண்டது. அதுக்கு திருச்சபையின் பரிணாமத்துல ஆயர்களை நியமிக்கிறதாகவே அரசர்கள் இருந்த காலமெல்லாம் உண்டு. ஆனால் பின்பெல்லாம் அந்த அரசர்களை அபிஷேகம் செய்கிற ஆயர்களாக மாறினார்கள். இப்படி மாறி மாறி வந்தது நம்முடைய திருச்சபை வரலாறு. ஆகவே காலப்போக்கில் இந்த அன்பியம் என்பது மறந்து இன்னைக்கு நம்ம ஒரு பக்கம் திருச்சபையை பார்க்கணும், நிர்வாக திருச்சபை, கட்டிடங்களை கட்டுவதும், கோபுரங்களை எழுப்புவதும், பள்ளிகளை கட்டுவதும், மருத்துவமனைகளை கட்டுவதும், பணிகளுக்கென்று அமைப்பது. ஆனால் அதுலேயே இன்னைக்கு மூழ்கி போய் நற்செய்தி பணி இல்லாமல் போய்விட்டது. நற்செய்தி பணி என்பது, நாமெல்லாம் பள்ளிக்கூடம் வச்சிருக்கிறோம், அங்க 10 கிறிஸ்தவ பிள்ளைங்க கூட இல்லை. நம்ம பள்ளிக்கூடங்கள்ல ஒரு பூசை வைக்க முடியாது, இன்னைக்கு மறைக்கல்வி எல்லாருக்கும் எடுக்க முடியாது, அந்த காலம் மாதிரி. இப்ப எல்லாம் இருக்கு ஃபாதர், மறைக்கல்வி வகுப்புகள் நம்மளோட கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி இருக்கிறது. இப்ப நாங்கெல்லாம் படிக்கும் போது அங்க நம்ம பள்ளிக்கூடத்துல யாரு படிச்சாலும் திருப்பலிக்கு வரணும். இன்னைக்கு அதுக்கெல்லாம் நிறைய நெருக்கடிகள் இருப்பதனால, அப்ப கிறிஸ்தவ பள்ளிகள் நடப்பது அதனுடைய முதல் நோக்கம் என்னன்னா, கல்வி கொடுப்பதற்கு யார் வேணாலும் கொடுக்கலாம். நம்ம கிறிஸ்தவர்கள் பள்ளியை நிறுவியது, மருத்துவமனைகளை நிறுவியதெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு இயேசு உங்களை அன்பு செய்கிறார், இயேசு உங்களை குணப்படுத்துகிறார், இயேசுவே உண்மையான தெய்வம், அவரை நம்புங்கள், நீங்கள் வாழ்வீர்கள், இதை சொல்றதுக்கு தான். மறைக்கல்வி தான். எவாஞ்சலைசேஷன் இஸ் த பிரைமரி கோல் ஆஃப் எவ்ரி கேத்தலிக் இன்ஸ்டிடியூஷன். நற்செய்தி பணி எடுக்கப்பட்டு விட்டால் நம் பள்ளிகள் நடத்த வேண்டிய தேவையே இல்லை, அது நம்ம வேலை இல்லை. அரசாங்கம் கொடுக்க கல்வி கொடுப்பதும் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதும் அரசாங்கத்தோட வேலை, திருச்சபையுடைய வேலை இல்லை. திருச்சபை இயேசுவே ஆண்டவர் என்று அறிவிப்பது தான் அதனுடைய வேலை. அப்படி அறிக்கையிடுகின்ற அந்த மக்களுக்கு கல்வியையும் கொடுப்போம், கல்வி வழியாக கிறிஸ்துவை கொடுப்போம், கல்வி வழியாக கிறிஸ்துவின் போதனைகளை கொடுப்போம். கிறிஸ்துவின் போதனைகள் இந்த சமுதாயத்திலே சமாதானமாக, ஒற்றுமையாக, ஜாதியம் இல்லாத சமுதாயமாக நம்ம வளர்றதுக்கு இயேசுவின் போதனை உதவியா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம அதை வர்றோம். அப்ப நம்ம டைரக்டா எவாஞ்சலைசேஷன் அதை போய் நம்ம மதமாற்றம் என்று நினைக்க தேவையில்லை. மதமாற்றம் அல்ல, மனிதன்களை மாற்றுவது, சமத்துவ சமுதாயம் படைப்பது, இதுதான் இயேசு கொண்டு வந்தது. இயேசுவும் யாரையும் மதமாத்தினதா இல்லை, திருச்சபையும் மதமாற்றத்துக்கு துணிகிறதே இல்லை. ஒருத்தர் முழு மனதோடு நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்றால் அது எல்லாருக்கும் அந்த அழைப்பு விடப்படுகிறது, வருகிறவர்களை ஏற்றுக்கொள்கிறார். ஆக காலப்போக்கில் திருச்சபை வளர்ந்து பெருகின போது மக்கள் இந்த ஆதி திருச்சபையின் தேவையை உணர்கிறார்கள். எப்படி என்றால், ஒரு காலத்துல பாதர்குடியில் ஒரு கோயில் இருந்துச்சு. அந்த கோயிலில் தான் அடிப்படையில நம்ம அறந்தாங்கி வரைக்கும் வேற மக்கள் பங்கு தந்தையே இல்லை. அப்ப அவர் எத்தனை முறை போக முடியும் அறந்தாங்கி? இப்ப நம்மளே இவ்வளவு குருக்கள் வந்த பின்பே கிராமங்களுக்கு மாசம் 1 முறையோ 2 முறையோ தான் போறோம். அப்ப இவங்களுக்கெல்லாம் திருவிழாவுக்கு 1 முறை வந்திருப்பாங்க, ஈஸ்டருக்கு 1 முறை, அதுவும் ஒரு சாமியார் இருந்தா
வந்திருக்க முடியாது. இல்லைன்னா இவங்க தாங்க மாட்டு வண்டி கட்டிட்டு போகணும். இப்படிப்பட்ட தேவைகள் இருந்தது. இப்போ ஒரு நாடு கிறிஸ்தவ நாடு, ஆனா அங்க சாமியார் இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்கன்னா என்ன செய்யறதுங்கிற தேவைகள் வந்தது. குறிப்பா தென் அமெரிக்க நாட்டுல, லத்தீன் அமெரிக்க நாடுகள்ல தான் இந்த தேவையை அவர்கள் உணர்ந்தார்கள். ஏறக்குறைய ஒரு 100 கிலோமீட்டர் தூரம், 200 கிலோமீட்டர் தூரத்துக்கு எல்லாரும் அங்க கிறிஸ்தவர்கள், ஆனால் ஒரு சாமியார் தான் இருப்பார். அந்த ஒரு சாமியார் இந்த மூளைக்கு போய் ஒரு பூஜை வச்சுட்டு இங்க வர்றதுக்குள்ள 1 மாசம் ஆயிரும். அப்போ அவங்க எல்லாம் உட்கார்ந்து பேசுறாங்க. தென் அமெரிக்காவில், லத்தீன் அமெரிக்க நாடுகள் என்று சொல்லுகின்ற அந்த பகுதியில் குருக்கள் இல்லை என்றால் நாம் இயேசுவை பின்பற்ற முடியாதா? குருக்கள் இல்லாமல் நாம் விசுவாசிகளாக வாழ முடியாதா? குருக்கள் இல்லை என்றால் கத்தோலிக்க திருச்சபை அழிஞ்சிருமா? ஆண்டவர் நமக்கு குருக்களை பணி செய்ய கொடுத்திருக்காரு, திருப்பலியை நிறைவேற்ற கொடுத்திருக்காரு. திருப்பலிக்கு மட்டும்தானே குருக்கள் தேவை. திருவருட்சாதனங்களை நிறைவேற்ற மட்டும்தானே குருக்கள் தேவை. மற்ற காரியங்களை எல்லாம் நாம ஏன் செய்து கொள்ளக்கூடாது? நாம கூடி நாம இணைந்து இறை வார்த்தையை கேட்பதற்கு யார் தடை? இறை வார்த்தையை விளக்கி சொல்வதற்கு யார் தடை? அப்ப இன்னைக்கு நற்செய்தி பணியாளர்களை நம்ம பொதுநிலையினர் உருவாக்குறது, அவங்களுக்கும் நற்செய்தியை பற்றி விளக்கம் தெரிந்து விட்டால் அவர்களும் விளக்கம் கொடுக்கலாம். விளக்கம் தெரியாமல் தான் கொடுக்க கூடாது, தவறான விளக்கத்தை கொடுக்க கூடாது. அப்படி தென் அமெரிக்காவில் அவர்கள் குருக்களுடைய குறைவு இருக்கிறதுனால் நாம் சிறு கிராமங்கள்ல இருக்கிற குழுக்களாக சேர்ந்து மாலை வேளையில கூடி வருவோம். ஆதி திருச்சபையில அப்படித்தானே செஞ்சாங்க. 12 அப்போஸ்தலர்களும் எவ்வளவு தூரம் போக முடியும்? எத்தனை இடத்துக்கு போக முடியும்? அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு போதிக்கிறத கேட்டாங்க. மற்ற நேரத்துல அவங்களுடைய போதனையை யாராவது வாசிச்சாங்க, அதை அவர்கள் தியானித்தார்கள். அப்ப நம்மளும் அது மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த பேசிக் கிறிஸ்டியன் கம்யூனிட்டினே தொடங்கினாங்க தென் அமெரிக்க நாடுகள்ல. அது ஏறக்குறைய ஒரு 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 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நம்ம தமிழக திருச்சபையில, இந்திய திருச்சபையில, குறிப்பா தமிழக திருச்சபையில அது ரொம்ப வலுப்பெற்றது. எப்படின்னா 3000வது ஆண்டு வரும் வேளையிலே, 2000க்கு அப்புறம் 2000 முடிஞ்சு 3000வது ஆண்டு வரும்போது புது வாழ்வு எல்லாம் வந்துச்சு. அப்ப புது வாழ்வு திருச்சபைக்கு வரணும்னா மீண்டும் நாம் அன்பியத்தை கையில் எடுத்தால் என்ன? தென் அமெரிக்க திருச்சபையை போல நாம் எப்படி இந்த அன்பியத்தை கையில் எடுக்கலாம் அப்படிங்கிற நிகழ்வுக்கு வந்தாங்க. அப்ப எல்லா பங்குகளிலும், எல்லா மறைமாவட்டங்களிலும் அன்பியம் பற்றிய கருத்துரைகள் வழங்கப்பட்டன. அதற்கென்று குருக்கள் அமைக்கப்பட்டார்கள். அப்படி உருவானதுதான் நம்ம ஒவ்வொரு மறைமாவட்டத்துல அன்பிய பணிக்குழுவே இன்னைக்கு இருக்குது. நம்ம பங்கு, அறந்தாங்கி பங்கு கூட அடுத்த மாசம் அந்த அன்பிய பணிக்குழு செயலர் எல்லா அன்பியங்களையும் சந்திக்க போறாரு. அப்படித்தான் இந்த வரலாறு வந்தது. இதனுடைய வரலாறு என்பது திருச்சபை தொடங்கியதிலிருந்து இன்று வரை இருக்கிறது. இடையில அதனுடைய தேவை உணரப்படாமல் இருந்தது. மறுபடியும் தேவை தென் அமெரிக்க நாடுகளில் உணரப்பட்டது. அது இப்பொழுது எல்லா இடங்களுக்கும் போய்கொண்டிருக்கிறது. ஆனா நான் அமெரிக்காவிலாம் அதை பார்க்கல. பேசிக் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி நார்த் அமெரிக்க நாடுகள், வட அமெரிக்க நாடுகள்ல எல்லாம் இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் அதை பற்றி வட அமெரிக்க இறையியலாளர் ஐவரி டல்லஸ் அப்படிங்கிறவர் அமெரிக்காவில் ஒரு நூல் எழுதியிருக்காரு. இந்த ஏர்லி கிறிஸ்டியன் கம்யூனிட்டியை பற்றி அவர் கொடுத்த அந்த வாசகம் இது ரொம்ப பொருந்தும். ஏர்லி பேசிக் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் பீயிங் எ கிறிஸ்டியன். அதாவது ஒரு கிறிஸ்தவன் சிறந்த முறையில் கிறிஸ்தவனாக வாழ்வதற்கு அடிப்படையில் இருப்பது அன்பியம். அது மாதிரி நியூ வே ஆஃப் பீயிங் கிறிஸ்டியன், புது வழி, புது வகையான ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவனாக வாழ ஒரு புது வகையான வழி அன்பியம். நியூ வே ஆஃப் அதாவது பேசிக் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் பீயிங் கிறிஸ்டியன் அண்ட் த நியூ வே ஆஃப் பீயிங் கிறிஸ்டியன் அப்படின்லாம் சொல்லி கொண்டு வந்தாங்க. அப்போ அதனுடைய நோக்கத்தை அவர் சொல்லும் போது சொல்லுவாரு, திருச்சபை ரொம்ப நாளா கோயிலை கிறிஸ்தவர்களால் நிரப்ப நினைச்சிச்சு. கோயில் முழுக்க கிறிஸ்தவர்கள் வந்துட்டா நம்மெல்லாம் நல்ல கிறிஸ்தவர்கள். அது இல்லை. அதை தாண்டி கோயிலுக்கு வந்தா மட்டும் அவன் கிறிஸ்தவனா இருக்கிறதில்ல, வெளியே போய் ரவுடியா இருக்கலாம், குடிகாரனா இருக்கலாம். அதுக்கு பதிலா இட் இஸ் நாட் சர்ச் ஃபுல் ஆஃப் பீப்புள் ஃபுல் ஆஃப் சர்ச். ஒவ்வொருத்தருமே திருச்சபையை உள்வாங்கி, இறை வார்த்தையை உள்வாங்கி கிறிஸ்துவை நிறைவாக பெற்றிருக்கணும். அதுதான் பீப்புள் ஃபுல் ஆஃப் சர்ச். பீப்புள் ஃபுல் ஆஃப் சர்ச்னா திருச்சபை போதிக்கிற போதனைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சு அறிஞ்சு திருச்சபையோடு இணைந்து கூடி வாழ்ற வாழ்க்கை.
அப்ப அப்படி, அதாவது பொசஸ்ட் பை த சர்ச். அந்த மாதிரி இப்ப யாரும் அதுக்கு தான் உள்வாங்கி வாழ்றது இல்லையே ஃபாதர். அன்பியத்தினுடைய ஐடியல் அதான், அது நோக்கம். நோக்கம் அதை நோக்கி இப்ப நம்ம என்னன்னா, நம்ம பங்குல ஒரு 450 குடும்பம் இருக்கிறாங்க. இந்த 450 குடும்பத்தையும் சாமியார் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு 5 நிமிஷம் அந்த வீட்டை போய் சந்திக்கிறதே கஷ்டமாயிடும். கண்டிப்பா போய் வீட்டை மந்திரிச்சுட்டு வர்றதுக்கு, ஏதோ கிறிஸ்துமஸுக்கு போறோம் இல்லைன்னா ஈஸ்டருக்கு போறோம், அதுக்கு மேல போக முடியல. ஆனா இந்த அன்பியம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மாதம் ஒரு முறை சந்திக்கிறது, அந்த குடும்பங்களை அல்லது குடும்ப உறுப்பினர்களை அன்பியத்துல சந்திக்க நமக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பகுதியில வாழ்றவங்க, நம்மெல்லாம் கிறிஸ்தவங்க, நம்ம எப்படி வாழலாம், நம்ம என்ன உதவி செஞ்சுக்கலாம், நம்ம பங்குக்கு என்ன செய்யலாம், நம்ம அன்பியத்துக்குள்ளே எப்படி உதவி செய்யலாம், நமக்குள்ளே கலந்துரையாடுறதுக்கு, அது இறைவார்த்தை ஒளியில கலந்துரையாட ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம பங்கு பெரிய சமூகத்தை சிறு சிறு சமூகங்களாக பிரித்து அந்த சிறு சிறு சமூகங்களை செயல்பட வைத்து அந்த செயல்பாட்டின் வழியாக பங்கு சமூகத்தை இன்னும் உயிராற்றல் மிக்க சமூகமாக மாற்ற அன்பியங்கள் பெரிதும் உதவுகிறது. இதுதான் இதனுடைய சுருக்கமான வரலாறு. இது எங்க அண்ணன் தந்தை அருள்ராஜ் அமெரிக்காவில் படிக்கும்போது அவர் பாஸ்டல் தியாலஜியில் த நியூ வே ஆஃப் பீயிங் சர்ச் இஸ் பேசிக் கிறிஸ்டியன் கம்யூனிட்டின்னு அவர் தீசிஸ் ஆராய்ச்சி படிப்பு எழுதியிருந்தாரு. அந்த தீசிஸை மையப்படுத்தி தான் நான் நம்ம வாழ்வில் ஒரு தொடர் எழுதினேன், அன்பிய வாழ்வே கிறிஸ்தவ வாழ்வு. இந்த உரைக்கு கூட அந்த தலைப்பு கொடுக்கலாம், அன்பிய வாழ்வே கிறிஸ்தவ வாழ்வு அப்படின்னு கொடுக்கலாம். அந்த அன்பிய வாழ்வு தான் கிறிஸ்தவ வாழ்வா இருக்கணும். அப்படித்தான் கிறிஸ்தவ வாழ்வு தொடங்குது தொடக்க திருச்சபையில அப்படின்னு பார்க்கலாம். கத்தோலிக்க திரு அவையோட தற்போதைய அன்பியங்கள் எவ்வாறு நடைபெறுகிறது ஃபாதர்? இப்ப அன்பியங்கள் எப்படி நடக்கணுங்கிறத வரையறுத்தாங்க ஆயர்கள். அதாவது ஒரு 25 குடும்பத்துக்கு மேல போகக்கூடாது, ஏன்னா அதான சிறு குழுக்கள் தானே, ஸ்மால் கிறிஸ்டியன் கம்யூனிட்டிஸ், அதுக்கு பேர் தான் அன்பியம். அப்ப நீங்க திருப்பியும் எங்க அன்பியத்துக்கு ரொம்ப பேர் வேணும்னா 50 பேர் வச்சுட்டீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு கூட்டம் போட முடியாது. இப்ப 12 கூட்டம் தான் போடலாம். அப்போ நீங்க அடுத்தது இன்னொரு அன்பியமா போய் 25க்கு மேல போச்சுன்னா இன்னொரு அன்பியத்துக்கு வழிவகுக்கணும். அப்ப 25 குடும்பங்கள் இருக்கிற ஒரு சமூகமாக ஒரு அன்பியத்தை உருவாக்கலாம். அந்த அன்பியத்தை அவங்க கூடி அவங்களுக்கு விருப்பமான புனிதரையோ அல்லது திருச்சபையில் ஒரு புனிதரையோ அதற்கு பெயராக வைக்கலாம். அவர்கள் கூடி பேசி மாசம் மாசம் அந்த கூட்டம் நடக்கணும். இடையில 4 மாசம் விட்டுட்டா இந்த தொடர்பு போயிடும், அந்த உறவு போயிடும். அன்பியம்னு அதுக்கு பேர் நம்ம இதில் வச்சதே அன்பை வளர்க்கிற இயக்கம், அன்பை வளர்க்கிற இயக்கம். அதனால அன்பு இயக்கங்களாக, அன்பு இயக்கங்கள் தான் அன்பியங்கள் அப்படி மாறிச்சு. அப்ப அந்த அன்பை வளர்க்கணும்னா பார்க்கணும், சந்திக்கணும். இப்ப ஏன் சாமியார்கள்லாம் அன்பியத்துக்கு ஏன் வரலன்னு திட்டுறாங்க அப்படின்னா, ஒரு சில குடும்பங்கள் ஒதுங்கிக்கிறாங்க, அது ஒரு பேர்டனா இன்னொரு பூசைக்கு போறதா நினைச்சுக்கிறாங்க. அது மாதிரி அங்க போய் ஜெபமாலை, அன்பியங்கள்ல ஜெபமாலை எல்லாம் சொல்லக்கூடாது. வர்ற வரைக்கும் உட்கார்ந்துருக்கிறவங்க சொன்னாங்கன்னா ரைட். அன்பிய கூட்டம் ஆரம்பிச்சுட்டா அன்பிய கூட்டம் ஜெப கூட்டம் அல்ல, இறை வார்த்தைகளோட பகிர்வு அந்த இது மாதிரி. ஆமா, அன்பிய கூட்டம் ஜெப கூட்டம் அல்ல, வழிபாட்டு கூட்டம் அல்ல. அன்பியம் சமூகம் கூடி வருகிறது. அந்த சமூகம் கூடி வர்றது எதற்காக? இறைவார்த்தையின் பெயரால் இயேசுவின் நாமத்தில் கூடி வருகிற சமூகம். அவங்களுக்கு அடிப்படையில இறைவார்த்தையை மட்டும் மையப்படுத்திக்கிட்டு அந்த இறைவார்த்தையை விளக்கம் கொடுத்து அவங்க ஏரியாவில் ஏதாவது பிரச்சனை இருந்தா அதை பத்தி பேசலாம். நம்ம ஏரியாவில் என்ன பிரச்சனை, நம்ம 25 குடும்பம் இருக்குது, இந்த குடும்பத்துல ஒரு தகப்பன் இறந்துட்டாரு திடீர்னு, அந்த ஒரு விதவை தாய் இருக்கிறா, பிள்ளைகளை வச்சுட்டு கஷ்டப்படுறான், அந்த குடும்பத்துக்கு நம்ம எப்படி உதவி செய்யலாம், இதெல்லாம் பேசணும். நம்ம அன்பியத்துல அதெல்லாம் பேசுறதே இல்லை. குறிப்பா நம்ம அன்பியத்துல யாரு ஒருத்தர் அரசு அலுவலராக இருப்பாரு, அவர் போலீஸா இருப்பாரு, அவர் நமக்கு ஒரு சின்ன கேஸ் நடக்கலாம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற பிரச்சனை இருக்கலாம், அதை சொன்னா அவர் போலீஸா இருக்கிறதுனால அதை ஈஸியா முடிச்சு வைக்கலாம். அப்ப ரெவென்யூல இருக்கிறவங்க நம்ம யார் என்னவா இருக்கிறோம், இந்த அன்பியத்துல இருக்கிற குடும்பங்களுக்கு நம்ம என்ன உதவி செய்யலாம், எப்படிப்பட்ட உதவி செய்யலாம். ஒரு டீச்சர் என்ன செய்யலாம், நான் ஃப்ரீயா டியூஷன் எடுக்கிறேன், மேத்தமெட்டிக்ஸ் கணக்குல வீக்கா இருக்கிற பிள்ளைங்களாம் அனுப்பி விடுங்க, என் வீட்டுக்கு நான் எடுக்கிறேன்னு உதவி செய்யலாம். இப்படி ஒவ்வொருத்தருமே நான் என்ன செய்யலாம், நான் என்ன செஞ்சா நம்ம அன்பியம் இன்னும் நல்லா வளரும். இல்லைன்னா நிறைய பேர் அப்படி இல்லையே ஃபாதர்,
அவங்கவுங்களும் வந்து சுயநலமாகவும் இருக்கிறாங்க, ஏன் செய்யணும், அவங்க செஞ்சா என்ன அப்படின்லாம் இருக்கிறாங்க. அதை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதை பொதுவா நம்ம கேட்கறதுக்கு யோசிக்கிறோம் தானே ஃபாதர். அன்பியத்துல பேசணும். அதாவது அதை ஒரு தீமா எடுத்து ஒரு கூட்டத்துல பேசணும். பேசுனா அங்க வந்து பகை வந்து இன்னும் அதிகரிக்குது. அவங்களுக்கு புரிதல் கம்மியா இருக்கிறதுனால பகை அதிகரிக்குதுல ஃபாதர். நம்ம வந்து நான் ஒரு சில இடத்துல பார்த்திருக்கேன் அது மாதிரி. யாரையும் நீங்க மேக்ஸ் டீச்சர் டியூஷன் எடுங்கன்னு நம்ம சொல்றது இல்ல. நம்ம எல்லாருமே யோசிக்கிறோம். இப்ப என்கிட்ட வந்து அரிசி இருக்கு, உங்கள்ட்ட உளுந்து இருக்கு, 2 பேரும் கொடுத்துட்டு மாவாட்டி எடுத்துட்டு வருவோம். அதை ஒருத்தர் இட்லி சுடலாம், ஒருத்தவங்க சாம்பார் வச்சுட்டு வரலாம், எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலாங்கிறது தான் கூட்டாஞ்சோறு. அப்ப கூட்டாஞ்சோறுல ஒவ்வொருத்தரும் என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம். ஒருத்தர்கிட்ட ஒண்ணுமே இருக்காது, தட்டு மட்டும் தான் இருக்கு, நான் 10 தட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லலாம். அவங்கவுங்களுடைய இயல்புக்கு ஏற்ப ஒருத்தர் இயலக்கூடியவர்கள் அதிகமாகவும் இயலாதவர்கள் குறைவாகவும் அவரவர்களுடைய பங்கை அங்கே எந்த விதமான காழ்ப்புணர்ச்சி அவங்கள அசிங்கப்படுத்துறதெல்லாம் பண்ணாம எல்லோரையும் சமமாக மதித்து ஏற்றுக்கணும். அதை வந்து நம்ம அன்பியங்கள்ல என்ன நான் பார்க்கல. நம்ம அன்பியங்கள்லாம் கூடுறது பங்குல வழிபாட்டுக்கு என்ன செய்யலாம், பங்கு திருவிழாவுக்கு என்ன செய்யலாம், இதுதான் பேசிட்டு இருக்கோம். அன்பியங்களுக்குள்ள இது எப்போ வரும்னா, ஒரு குடும்பம் வந்து ஒரு தகப்பனை இழந்திருக்கு, அந்த அன்பியை அங்க போய் நின்று எல்லாத்தையும் முன்னாடி நின்று செஞ்சு அந்த குடும்பத்தை தாங்கி பிடிச்சு, அவங்கள்ட்ட பணமே இல்லைனாலும் அந்த நிறைவு காரியங்களுக்கெல்லாம் அவங்களே பணத்தை ரெடி பண்ணி கொடுத்து இப்படி செய்யும் போது அந்த குடும்பம் எனக்கு என் சொந்த குடும்பங்கள்லாம் செய்யாததை அன்பிய குடும்பங்கள்லாம் செஞ்சாங்க. அப்ப அந்த அன்பியத்தின் மீதான ஈடுபாடு கூடும். இதை வந்து இன்னும் வலியுறுத்தணும். அதாவது ஒரு டீச்சர் யாராவது நீங்க இந்த அன்பியத்துல இருக்க பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுக்க முடியுமா, படிக்க வைக்கிறதுல படிப்பு சம்பந்தமா என்ன உதவி செய்யலாம்னு சொல்லுங்க, அல்லது நீங்க ஆன்லைன்ல எடுங்க, ஏதோ ஒன்று எடுத்து எப்படி உதவி செய்யலாம். அப்போ பெற்றவங்க என் பிள்ளைகளுக்கு எங்க அன்பியத்துல ஒருத்தவங்களே இதை எடுத்து நல்ல மார்க் வாங்க உதவி செஞ்சாங்க, இப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம அன்பியத்துல ஒரு பையன் வந்து உயர் படிப்புக்கு போறேன், அவங்களுக்கு உதவி செய்ய முடியல, இந்த அன்பியம் எப்படி அதுக்கு உதவி செய்யலாம். இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம வந்து அன்பியத்துல வந்து கலந்துரையாடல் இருக்கும். இறைவார்த்தையோட சேர்த்து கலந்துரையாடலாம், அல்லது தீர்மானங்களை போது பேசலாம், அல்லது தனிப்பட்ட ஒரு நபர் நான் ஒரு பிரச்சனையை பத்தி அன்பியத்துல கலந்துரையாட விரும்புறேன்னு சொன்னா அவர் பிரச்சனையை சொன்னதுக்கு அப்புறம் மற்றவர்களும் கருத்து சொல்லலாம். அதுல நம்ம ஒரு தீர்மானத்துக்கு வரலாம், இல்லைன்னா அடுத்த கூட்டத்துல பேசிக்கணும்னு சொல்லி முடிக்கலாம். அப்ப நம்ம வாழ்க்கையோ சம்பந்தப்பட்டு நம்ம தியானிக்கிற இறைவார்த்தை நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையோட எப்படி ஒப்பிட்டு பார்த்து இன்னும் நல்ல கிறிஸ்தவர்களாய், அன்புள்ள கிறிஸ்தவர்களாய், பகிரும் கிறிஸ்தவர்களாய், ஒருத்தருக்கு உதவுகிற கிறிஸ்தவர்களாய், பங்கு திருச்சபையை வளர்க்கிற கிறிஸ்தவர்களாய் மாறலாங்கிறது தான் இதனுடைய அன்பியத்தினுடைய நோக்கம். அப்படி நடக்குதா அப்படிங்கிறதுனா நடக்குது, நடக்காமே இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னா முழுமையா நான் சொல்லுவேன், பங்கு தந்தையர்கள் தான் இதுல கவனம் செலுத்தணும். ஏன்னா பங்கு சாமியார் வரலனாவே அந்த அன்பியம் சரியா நடக்க மாட்டேங்குது. ஆனா பங்கு சாமியார் இல்லாட்டியும் நடக்கணும் தான் அன்பியம் தொடங்கப்பட்டது. சாமியார் இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவர்களா வாழ முடியாதா? ஆனா இன்னைக்கு நம்ம இதுல பழக்கி வச்சுட்டாங்க, ஃபாதர் வரணும், ஃபாதர் வரணும். வரலன்னா அங்க விளக்கம் கொடுக்கறது, அதுக்கெல்லாம் இந்த ஃபாதர்ஸ் வந்ததுனாலதான் நற்செய்திக்கு யாரும் விளக்கம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஃபாதர் கொடுக்கட்டும் உட்காந்துக்கிறாங்க. இல்லைன்னா அவங்கள அதை படிச்சுட்டு வர சொல்லணும், அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்ல சொல்லணும். இப்ப நேத்தெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி பேசாதவங்களே பேச வைக்கிறோம்ல. இதுக்கு நான் காலப்போக்கில் அவங்க பேச ஆரம்பிப்பாங்க, ஆர்வமா பேசுவாங்க. இப்ப அவங்க குழந்தைகளை கூட்டிட்டு வரணும் அன்பியத்துக்கு. குழந்தைகள்லாம் அதுல ஈடுபடுச்சுன்னா நாளைக்கு அவங்க அதுல நல்லா பங்கெடுப்பாங்க. நமக்கு இப்ப என்ன ஆச்சுன்னா பெண்கள் பணிக்குழு மாதிரி ஆயிடுச்சு அன்பியங்கள். பெண்கள் மட்டும்தான் வர்றாங்க, ஆண்கள் வர்றதில்லை, குழந்தைகள் வர்றதில்லை, இளைஞர்கள் இளம்பெண்கள் உள்ள வர்றதில்லை. அதெல்லாம் செய்யணும். அதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு நல்லா பண்ணோம்னா அன்பியம் ஒரு திருச்சபையினுடைய முதுகலம். எங்க வந்து அன்பியம் நல்லா நடக்குதோ அந்த பங்குல உயிரோட்டல் இருக்கும், உயிரோட்டம். அன்பியம் இல்லாத இடங்கள்ல எல்லாம் பெரிய அளவுக்கு செயலூக்கமே இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஆரம்ப காலத்துல இருந்த அன்பியத்தோட சிந்தனைகள் இப்ப இருக்கா ஃபாதர் நம்ம தமிழகத்துல மக்கள்கிட்ட? இல்ல, கொஞ்சம் இருக்குது. இப்ப அவங்க வந்து தங்கள் உடைமைகளை எல்லாம் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்துல உணர்ந்து வச்சாங்க. இப்ப யாரை வித்துட்டு வந்து யாரு கொடுப்பா? ஏன்னா நமக்கு இப்ப வந்து இண்டிவிஜுவலிஸ்டிக் ஆயிட்டோம். இப்ப நீங்க வந்து ரகசிய பை வசூல் கூட ஒருத்தர் 100 ரூபா போடணும்னு சொன்னா அடுத்த வாட்டி அன்பியத்துக்கு வரமாட்டாங்க. அதாவது கொடுக்கணுங்கிற எண்ணம் குறைந்து விட்டது, பகிரணும் இல்ல ஃபாதர். சில பேருக்கிட்ட வந்து தேவைகள் அதிகமா இருக்கும், வருமானம் இருக்காது. அப்படிப்பட்டவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க, சர்ச்சுக்கு போனா உண்டியல் போடணுமோ, ஃபாதர் பார்ப்பாங்களோ அப்படின்றது அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள இருக்கலாம்ல.
கட்டாயமா. அதாவது நான் என்ன சொல்றேன், போடுவது என்பது ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தாருன்னு இருக்கு. கோயில்ல உட்காந்து வச்சுக்கிட்டு செய்யாம இருக்கிறவங்க வேற. கோயில்ல உட்காந்து காணிக்கை பெட்டியை அவர் உற்று நோக்கி கொண்டிருந்தார். அதில் காணிக்கை போடுகிறவர்கள் தங்கள் மிகுதியானவற்றிலிருந்து குறைவாக போட்டவர்கள், ஆனால் அது அதிகமானது. ஆனால் ஒரு அம்மா தன்னை இருக்கிற அந்த செப்பு காசையும் போட்டதுன்னு சொல்றாரு. இதுல என்னன்னா, காணிக்கை என்பது இது ஒன் திருச்சபை, உன் பிள்ளை என்பதனால செலவு பண்ணிக்கிற, கண்டிப்பா உன் குடும்பம் உன் வீடுங்கிறதுனால செலவழிக்கிற இல்ல. உனக்கு அந்த உணர்வு என்னைக்கு இந்த பங்கு என் வீடு, இது கடவுளுடைய வீடு, இது எனக்கு, இது கடவுளுடைய குடும்பம், அந்த குடும்பத்துல நானும் ஒரு பிள்ளை. இப்போ இந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் நம்மள்ட்ட இல்லாதனாலதான் கோயிலுக்கு கொடுப்பதை ஒரு மிஞ்சி இருந்தால் கொடுப்போம், எஞ்சி இருந்தால் கொடுப்போம், கொடுக்காவிட்டாலும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மனநிலை நம்மகிட்ட இருக்கிறது வந்து அது எப்படி இருக்கும்னா, நம்ம வீட்டுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு சோறு போடவே நம்ம கணக்கு பார்க்குற மாதிரி தான். அதாவது நம்ம எப்படி உங்கள் இல்லம் உங்களுடைய வீடோ அதுபோல பங்கு என்பது ஒரு இறை இல்லம். அதுல நம்ம 450 இல்லத்து பிள்ளைகளும் சேர்ந்து வர்றோம். அப்போ இந்த 450 பிள்ளைகளும் சேர்ந்து இது என் வீடு, இங்கே ஒரு டியூப் லைட் இல்லை, நான் போய் எலக்ட்ரிக்கல்ஸில் ஒரு டியூப் லைட் வாங்கி ஃபாதர் அதில் அந்த இது ஃபீஸ் போயிடுச்சு ஃபாதர்னு கொடுத்துட்டு போகிறாங்கல்ல, அப்போ தான் அவங்களுக்கு இது என் வீடுங்கிற உணர்வு. நம்ம வீட்டில் ஃபீஸ் போச்சுன்னா உடனே வாங்கிட்டு வருவோம். இங்கே கோயிலில் பார்த்துட்டு நம்ம பேசாமல் போகிறோம்னா நம்ம மனநிலை இன்னும் மாறலைன்னு அர்த்தம். நான் கோயிலுக்கு வர்றேன், நான் வர்றேன் போகிறேன், அவ்வளோதான். இது வந்து என்னோடது, என் பங்கு, என்னுடைய ஆலயம் அப்படிங்கிற உணர்வு இல்லாததுனால தான் இருக்கும். எவ்வளவு கொடுக்குறங்கிறது இப்போ தேவையில்லை, அந்த செப்பு காசு கூட போட்டால் போதும். உங்கள்கிட்ட இருக்கிறதுல தான் நம்ம போடுறோம், இருக்கும்போது போட்டால் போதும், இல்லாத போது போடணுங்கிறதெல்லாம் இல்லை. காணிக்கைங்க என்பதே உங்கள் மனமோந்து போடுவது. அதனால தான் செல்வனிக்கிறதுல புத்தகத்தில் பவுலடியார் சொல்லுவார், முகமலர்ச்சியோடு கொடுக்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், அதுவும் கிரம்பிள் பண்ணிக்கிட்டு கொடுக்குறவங்கள ஆசீர்வதிக்க மாட்டார், நீ எவ்வளவு கொடுத்தாலும் ஆசீர்வதிக்க மாட்டான்னு சொல்றார். அதனால அன்பியத்தினுடைய நீங்க கேட்ட கேள்வி, அதனுடைய அடிப்படை நோக்கம் தொடக்க திருச்சபையில எப்படி இருந்துச்சோ அது கடைபிடிக்கப்படுதுன்னா, இன்னைக்கு இறைவார்த்தை வாசிக்கிற முதல்ல எல்லாரும் கூடி வந்தாருன்னு இருக்கு. நாள்தோறும் கூடி வந்தாங்க. நம்ம மாசம் ஒரு முறையே கூடி வர்றதுக்கு யோசிக்கிறோம். அப்ப நம்ம முதல்ல கூடுகையில இன்னும் யாரெல்லாம் வரலையோ, இப்போ நான் உங்களுக்கு இப்போ உங்க வீட்டுல போன வாரம் நேற்று அன்பிய நடந்துச்சு, நான் வந்து பல சொன்னேன், முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லுங்க, அப்புறம் ஒரு ஸ்லிப்ல எழுதி அழைப்பவர், அன்பிய தற்காலிக அன்பிய தலைவர் செயலர் எல்லாம் போட்டு ஒரு கையெழுத்து போட்டு ஜெராக்ஸ் எடுத்து ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு காலையில வருவாங்க, நினைவு கொடுத்து உங்க வீட்டுல இருக்கிற பெரிய நிகழ்ச்சி மாதிரி இன்விடேஷன் கொடுங்கன்னு சொன்னேன். என் வீட்டுல அன்பியம் இருக்கு, குடும்பமோடு வந்துருங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு மரியாதை இன்னும் கூட இருக்கும். ஐயோ நேரா வந்து இது இன்னும் வீட்டுல போய் இந்த பத்திரிக்கை வைக்கிற மாதிரி ஒரு பைக் எடுத்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருந்தா அதனுடைய செயல்பாட்டை இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். சரி, அதுக்கு தான் அடிச்சு மாடல்லாம் அனுப்புனார்ல, ஒரு சின்ன 4 லைன்ல எழுதி அதை போடுறது. அதாவது நம்ம என்ன முயற்சி எடுத்து எல்லாரையும் அந்த அன்பியத்துக்குள்ள கொண்டு வரலாம். ஏன் இன்னும் ஒதுங்கி நிக்கிறாங்கன்னா, அவங்க வராதவங்களை போய் பார்க்க சொன்னேன். எதுக்கு நீங்க வரல, என்ன பிரச்சனை, உங்களுக்கு கூட்டிட்டு போறதுக்கு யாரும் இல்லைன்னா சொல்லுங்க. இப்போ வர்றவங்க என்ன பண்ணலாம், அவங்களையும் சேர்ந்து அவங்க பைக்ல கூப்பிட்டு வரலாம். இல்லைன்னா அந்த அன்பிய பொறுப்பை சாயந்தரம் 5 மணிக்கே பைக் எடுத்துட்டு பொறுப்பாளர்கள் 2 பைக் எடுத்துட்டு போய் வர முடியாதவங்களுக்கு சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு கூப்பிட்டு வர ஆள் இல்லப்பா, அவங்கள அழைச்சிட்டு வரலாம். இந்த மாதிரி குறைபாடுகளை எல்லாம் நம்ம தீர்த்தோம்னா அன்பியங்கள் எல்லாரும் கூடி வந்தாவே முதல்ல அன்பியத்துல ஒரு குசி வந்துடும். குழந்தைகள் வரும், டான்ஸ் ஆடும். உங்க அன்பியத்துலாம் குழந்தைகளே காணும் யாரையுமே. ஒரு சில அன்பியங்கள் நிறைய குழந்தைகள் உட்காந்துருப்பாங்க. அப்ப நம்ம அவங்கள இப்ப எப்படி பயிற்றுவிக்க போறோம், அடுத்து எதிர்கால திருச்சபை எப்படி பயிற்றுவிக்க போறோம், அதெல்லாம் இருக்கும். அது கூடி வர்றதும் இல்லை. இறை வார்த்தை அன்னைக்கு உள்ள வாசகத்தை வாசிக்கிறாங்க, அந்த அந்த இறை வார்த்தை மனசுக்கு பிடிச்சதை சொல்றதெல்லாம் நல்லா பண்றாங்க. அவங்களுக்கு பேச வைக்கப்பட்டு இருக்காங்க, பழகலை. அவங்களுக்கு தெரியாமலாம் இல்லை, இதுக்கு பலமுறை கேட்டிருப்பாங்க. இப்போ என்ன அர்த்தம், எனக்கு எப்படி அதுல கேட்கும் போதே ஆண்டவர் சொல்ற வார்த்தை அஞ்சாதீர்கள். பயத்தோடு இருக்கிறவங்களுக்கு இயேசு அஞ்சாதீர்கள்னு சொன்னது எனக்கு மனசுக்கு ரொம்ப தொட்டுச்சு. கடவுளேன்னு சொல்லிட்டாருல்ல, அவர் சொல்றாரு அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அதனால எனக்கு மனசுக்குள்ள பயம் போயிடுச்சு, நான் பயந்துகிட்டே இருக்கிறேன். இப்ப எனக்கு ஒரு தைரியம் வருது, ஆண்டவர் சொன்னதை நான் திருப்பி திருப்பி ஆண்டவர் என்கிட்ட சொல்ற மாதிரி இந்த இறைவார்த்தையை வச்சு உணர்றேன். இதுதான் பகிர்வு. அப்ப இன்னும் 2 பேர் பயந்துகிட்டு இருப்பேன், அவனுக்கு இது ஒரு பெரிய ஊக்குதலா இருக்கும். அப்ப நாள்தோறும் கூடி வந்தார்கள், இறை வார்த்தையை
அப்போஸ்தலருடைய போதனைக்கு செவிமடுத்தார்கள், அப்பம் பிட்டார்கள். நம்ம அன்பியத்துல பூசை வைக்கிறது இல்லை, ஆண்டு விழாக்களை தவிர மற்ற நாட்கள்ல பூசை வைக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம பூசைக்கு அன்பியங்கள்லாம் சேர்ந்து ஆலயத்திற்கு வரணும், வீடுகளில் திருப்பலி அதிகமாக வைக்கக்கூடாது, அதனால நம்ம வைக்கிறதில்ல. முக்கியமான திருமண நாட்களை கொண்டாடினாவோ, முக்கியமானது அன்பியம் செலிப்ரேட் பண்ணும்போது அங்கே வைக்கலாம். தனிப்பட்ட நபர்களுடைய வீடுகளில் தான் போய் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 25 குடும்பம் வரும்போது, ஒரு கல்யாண நாள், 25ஆவது வருஷம் ஜூப்ளி நடக்குது, அன்பிய ஆண்டு விழா, அது மாதிரி நடக்கும்போது திருப்பலி வைக்கலாம். அதுதான் அப்பத்தை பெற்றார்கள். இந்த உடைமைகளை பகிர்ந்து கொள்வதற்கு மனிதன் ரொம்ப இறுக்கமாயிட்டான். அது மட்டும் யார் இல்லாதவர்களோடு தானே, அந்த அன்பியத்துக்குள்ளேயே இருக்கிறவர்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்கிற மனநிலைக்கு வரல. நம்ம அதுக்கு அது என் பொறுப்பு இல்லைன்னு நினைச்சுக்கிறேன். நான் காயின் ஆவேலை போல என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியா, அவங்களுக்கு என்ன கை இல்லையா, கால் இல்லையா, சின்ன உதவி செய்யக்கூட நம்ம அப்படிப்பட்ட மனநிலை. அதான் கிறிஸ்தவ மனநிலை. இந்த கிறிஸ்துவை அணிந்து கொண்டவர்கள், கிறிஸ்துவின் மனநிலை நமக்கு வந்தால் தான் அது வரும். இதெல்லாம் அதனுடைய ஐடியல் தான். அதை நோக்கித்தான் அன்பியங்கள் பயணிக்க வேண்டும். அதை நோக்கி குருக்கள், கன்னியர்கள் அன்பியத்துக்கு போறவங்க அவங்கள லீட் பண்ணணும். ஒரு பிரச்சனையை பொதுவில் வந்துடும் போது அதை சொல்லி இந்த பிரச்சனையை பத்தி பேசலாம். நேற்று நம்ம பங்கு ஆலயத்துல ஒரு ஏழைக்கு வீடு கட்டி கொடுப்பறதுக்கு என்ன செய்யலாம்னு நான் சொன்னேன். அதாவது ஆயர் உதவி செய்யலாம், பங்குசாமியார் உதவி செய்யலாம், மக்களும் இப்படி செய்யலாம். அப்போ ஒரு ஏழைக்கு நம்ம எல்லாருமா சேர்ந்து கட்டி கொடுத்த வீடாக அது இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த அன்பியத்துக்குள்ளேயே யோசிக்கலாம். இந்த வருஷம் நம்ம 25 குடும்பம் இருக்கமே, பங்குசாமியார்ட்ட கொஞ்சம் உதவி கேட்போம், ஃபாதரோட சேர்ந்து இவங்களுக்கு சரியான வீடு இல்லை, நம்ம ஒரு வீடு கட்டி கொடுத்தா என்னன்னு யோசிக்கலாம். அதெல்லாம் அந்த குடும்பத்தை என் அன்பியம் கட்டி கொடுத்த வீடுங்கிற தைரியம், அந்த ஒரு சொந்தத்துல அவங்க அன்பியத்தை புறக்கணிக்காம இருப்பாங்க எப்போ. அப்படிப்பட்டதுல போனோம். ஆனா அந்த நோக்கத்தை இல்லாமல் பல இடங்கள்ல சம்பிரதாயத்துக்காக கூடி வருகிற ஒரு சமூக கூட்டமாக, கிறிஸ்தவர்களுடைய கூட்டமாக, விரும்பியவர்கள் போகலாம், வேலை இருந்தா போறதில்லை, அப்படியெல்லாம் இருக்குது. அதுல இன்னும் அன்பியம் என்பது நாம் கிறிஸ்தவர்லாம் மறுபடியும் சொன்ன மாதிரி த நியூ வே ஆஃப் பீயிங் எ கிறிஸ்டியன், கிறிஸ்தவனாக இருப்பதற்கான ஒரு புது வழின்னு சொல்லி மக்கள் ஆர்வமாக வந்து அதனுடைய விழுமியங்களின்படி அன்பியத்தை கொண்டு போனால் அன்பியங்களும் வளரும், அன்பிய குடும்பங்களும் வளரும், பங்கும் வளரும், திருச்சபையில ஒரு புதிய எழுச்சி ஏற்படும். இறுதியா ஒரு கேள்வி ஃபாதர், இப்போ உங்களுடைய பங்கு அறந்தாங்கி பங்குல நீங்க நிறைய சிறப்பா இதை பண்ணணும், அன்பியமெல்லாம் பண்ணணும், மக்கள்கிட்ட வந்து நீங்க வெளிப்படுத்துறீங்க. இதுல ஒரு அன்பியத்திலையுமே மக்களோட ஈடுபாடு எப்படி இருக்கு, அவங்க இதை வழி நடத்துறாங்களா, இல்ல அதுல எப்படி எல்லாம் அவங்க சிறப்பா பண்ணணும்னு நினைச்சு அவங்களுக்கு பொருளாதார இதால தடைபடுறாங்களா அப்படின்றத நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. அடிப்படையில பொருளாதாரம் அன்பியத்திற்கு ஒரு தடையாகவே இருக்கக்கூடாது. நீங்க தமிழக திருச்சபையில சொல்லும் போதே சொன்னாங்க, அங்க வந்து விருந்து வைக்கிறது அதெல்லாம் செய்யக்கூடாது. ஒருத்தவங்க வசதியா இருப்பாங்க, அவங்க பயங்கரமா ஆடு மாடுன்னு அடிச்சு கள்ளப்புல்லான்னு வச்சிருவாங்க. ஒரு ஏழை கைமண் இருப்பாங்க, அவளால அப்படி செய்ய முடியாது. அவங்க வீட்டில் அப்படி சாப்பாடு போட்டாங்க, நான் சாப்பிட்டேன், இப்போ கொடுக்க முடியலையேன்னு அவன் மனசுல கூட வருத்தப்படக்கூடாது. அதனால என்ன சொன்னாங்க, ஒரு சாதாரண மேரி பிஸ்கட், ஒரு டீ, இதை முடிஞ்சா செய்யுங்க. அதுவும் முடியலைன்னா ஒரு வீட்டில் அதுக்கும் வாய்ப்பு இல்லை என்றால் அன்பிய பொறுப்பாளர்களே அதை ஏற்பாடு பண்ணுங்க. இதுல அது நான் ஏன் சொல்றேன்னா, பொருளாதாரம் ஒரு தடையாக இருந்தால் அந்த எந்த கூட்டமுமே கெட்டு போயிடும். பணத்தை மையப்படுத்துகிற கூட்டங்கள், கிறிஸ்தவ கூட்டங்கள் வளர்ச்சி அடையாது. ஆண்டவருடைய தேவ பணிக்கு பணம் தடையாக இருப்பதே இல்லை. திருச்சபையின் தொடக்கத்துல இருந்து திருச்சபையில் இருக்கிற சொத்து வேற எங்கேயுமே இல்லை. எல்லாம் மக்கள் தாராளமாக கொடுத்தது. 10 ஏக்கர், 20 ஏக்கர், 50 ஏக்கர் மக்கள் திருச்சபைக்கு கொடுத்தது. அதனாலதான் கிறிஸ்துவின் பணிக்கு தேவை இருந்து அந்த தேவை நிறைவேற்றப்படாமல் போனதே இல்லை. கிறிஸ்து அவர் பணியை யாரெல்லாம் மனமு வந்து தியாக உள்ளத்தோடு சுயநலம் இல்லாமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் அவர் ஏற்பாடு பண்ணுவார். அதனாலதான் சொன்னாரு, கை மதி, நீ போகும்போது மிதியடியோ பையோ பணப்பையோ எதுவும் எடுத்துட்டு போகாத, 2 செருப்பு வச்சுக்காத, ஒரு மிதியடி போதும், ஒரு கோல் எடுத்துக்க, ஒரு காலுக்கு மிதியடி மட்டும் போட்டுக்க, வேற எதையும் எடுத்துட்டு போகாத, மாத்துறதுக்கு துணியே உனக்கு வேண்டியதில்லை, நீ செய்ய போற வேலைக்கு கூலி உனக்கு வந்து நீ உரிமை உடையவன், நீ எந்த மக்களுக்கு பணி செய்யறியோ அவங்க கொடுக்குற சாப்பாடு சாப்பிடு. அதெல்லாம் நான்லாம் சின்ன பிள்ளையில பார்த்துருக்குறேன். அதாவது பங்குசாமியார மக்கள் அப்படி தாங்குவாங்க. அவர் தான் முடியாம என்ன பண்ணுவாரு, அதெல்லாம் கிறிஸ்மஸுக்கு நான் பார்த்துருக்குறேன். நான் அரிமளத்துல இருந்தேன். கிறிஸ்மஸ்
நாள் 24ஆம் தேதி சாமியார் வீடு ஃபுல்லா ஒரே பலகாரமா இருக்கும். ஒவ்வொரு வீட்லயும் செஞ்சுட்டு எடுத்துட்டு வந்து வச்சுட்டு போவாங்க. அது என்ன, நம்ம ஞான தகப்பனுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? அவர் வீட்டுல யார் செய்வா? நாங்க என்ன பண்ணுவோம், நிறைய சேர்ந்துரும். நாங்க அதெல்லாம் ஒரு பேக் பண்ணி எடுத்து வச்சிருவோம். எடுத்து வச்சுட்டு அதுக்கு அடுத்த உடனே திருக்குடும்ப திருநாள் வரும். அந்த திருக்குடும்ப திருநாளுக்கு எடுத்து அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், அங்கே பெரிய பெரிய தாம்பாளங்கள்ல எடுத்து ஒவ்வொன்றையாக வச்சுட்டு அந்த திருக்குடும்ப திருநாள் கொண்டாட்டம் நடக்கும்போது அங்கே வச்சுருவேன். மக்கள் எடுத்து பிள்ளைங்க எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு. அதாவது நம்ம எல்லாத்தையும் ஜாமியார் எவ்வளோ சாப்பிடுவாரு அது. ஆனால் மக்கள் அந்த ஜெஸ்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்மளை மறக்கலை, அவங்க பலகாரம் செய்யும் போது கூட பங்கு சாமியாரை மறக்கலை. அந்த ஒரு நிகழ்வெல்லாம் ஒரு நிகழ்ச்சியானது. அப்படித்தான் இருந்தாங்க. இப்போ என்ன நினச்சிக்காங்க, பங்கு சாமியாரே நல்ல சமயகரமாக வச்சிருக்காரு, அவருக்கு என்ன குறைச்சல் அப்படிங்கிற ஒரு. ஆனால் அதனால பங்கு சாமியார் யாரும் பசியோட செத்ததா வரலாறு இல்லை. அதனால திருச்சபையும் கடவுள் பார்த்துக்குவார். ஆனா என்ன, நம்ம அந்த செயல்பாட்டு அளவுல பொருளாதாரம் தடையா இருக்கக்கூடாது. நீங்க சொன்ன மாதிரி இதுல சவால்கள் அப்படின்னா, இதை அவங்க வீட்டுக்கு நம்ம எப்படி போறது, இவங்க வீட்டுக்கு நம்ம அதெல்லாம் இருக்குது ஃபாதர் அன்பியத்துக்குள்ள அதெல்லாம் உடைக்கத்தான் நம்ம இதை வச்சதே. அதாவது இந்த அன்பியமே ஜாதியத்தை உடைக்க, உயர்வு தாழ்வுகளை உடைக்க, கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் ஆண் என்றோ பெண் என்றோ யூதன் என்றோ கிரேக்கன் என்றோ அடிமை என்றோ உரிமை குடிமகன் என்றோ கிடையாது. நாம் அனைவரும் ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் பங்கெடுக்கிறவர்கள் அப்படிங்கிறத சொல்லத்தான் வச்சது. அப்ப இதை கொஞ்சம் கொஞ்சமா உடைக்கணும்னா இதை நம்ம போராடணும். படிக்கிற சமுதாயத்துக்கு அதை பத்தி என்ன இருக்குன்னு சொல்லணும், தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு குருக்கள் முன்னிலையில நிக்கணும், நின்று அவங்களே போய் உட்காரணும். அதாவது குருக்களே சில நேரத்துல போய் சில வீடுகள்ல சாப்பிடாம இருந்த காலம்லாம் உண்டு. அதெல்லாம் இன்னைக்கு மாறணும். எல்லார் வீட்டுக்கு நம்ம போகணும், எல்லாரையும் என் பிள்ளைகள் ஞான பிள்ளைகள் நம்ம போகணும் வரணுங்கிறதுல வளர்ந்தோம்னா நல்லா இருக்கும். முதல்ல பொருளாதாரத்தினுடைய அடிப்படையில் அன்பியங்கள் பாதிக்கப்படக்கூடாது. நம்ம இந்த ரகசிய பை வசூல்லாம் சொல்றது மரியான் சென்னையில் இருக்க மாதிரி இதுவும் இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் சேமிப்பு உங்கள் அன்பியத்தில் வச்சுக்கணும். அதை சாமியாருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. அந்த அன்பியத்தில் யாருக்காவது பிறந்த நாள் கல்யாண நாள் வந்துச்சுன்னா ஒரு கேக் வாங்கி வெட்டி அங்கே கொண்டாடுங்க. அது மாதிரி செஞ்சு அன்பியத்தை சிறப்பு செய்வதற்கு தான் அது எல்லாமே. மற்ற விதத்தில் பார்க்குறதுன்னா, இப்போ நம்ம ஒரு ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை சிறப்பிக்கிறோம், இதை அவங்கள ஈடுபடுத்தத்தான். அந்த வழிபாட்டை சிறப்பிக்கும் போது நம்ம அவங்கள கேட்குறதெல்லாம் இந்த பீடத்துக்கு பூ வாங்கி கொடுங்க அப்படிங்கிறது. அப்போ அந்த பீடத்துக்கு நம்ம முடிஞ்சவங்க 500 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கலாம், 1000 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கலாம். மக்கள்கிட்ட கேட்டு அதை அவங்க 100 ரூபா, ஒருத்தர் குடும்பத்துக்கு 50 ரூபான்னு போட்டு பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஈடுபாடுங்கிறது திருச்சபை பங்கு திருச்சபைக்கு செய்வது. பெரிய அளவில் நம்ம 10,000 கொடு 5,000 கொடு அப்படின்னு சொல்லும் போது அவங்க கஷ்டப்படுவாங்க. நம்ம அப்படி இல்லை. நம்ம இதை இப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமையே எல்லா அன்பியங்களும் சேர்ந்து அதாவது எங்களாலெல்லாம் பூ வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களை யாரும் கட்டாயப்படுத்த போறாங்க. அன்பியத்தை நல்லா நடத்தும். அன்பியத்தை எப்படி பார்க்குறோம், ஒரு வீட்டுக்கு வரி போடுறதுக்கு பதிலாக அன்பியங்கள் வழியாக கொடுத்தோம்னா வருஷத்துல 2 முறை வரும். உனக்கு ஞாயிற்றுக்கிழமை 6 அன்பியம் இருக்குது, அப்போ 2-3 முறை வரும். அதை பார்த்து செய்யுங்கன்னு வைக்கிறோம். அதனால அன்பியங்கள் நம்ம அறந்தாங்கி பங்கை பொறுத்தளவுல ரொம்ப அற்புதமாக செய்கிறார்கள். நான் ஏதாவது ஒரு அன்பியம் தொய்வுபட்டு விட்டால் நான் தொடர்ந்து போக ஆரம்பிச்சிருவேன். அவங்கள எப்படி அதை சரி பண்ணலான்னு அவங்க தலைவர்களை கூப்பிட்டு பேசுகிறேன். அப்படி பண்ணும்போது செய்கிறாங்க. பொருளாதாரம் என்பது வருதான். நம்ம பங்கில் ஒரு நற்கரணை ஆலயம் கட்டினோம், அப்போ அவங்க தான் அந்த அன்பியத்துக்குள்ளே வசூல் பண்ணாங்க. நம்ம பங்குலேருந்து ஏறக்குறைய 20 லட்சத்துக்கு மேலே மக்கள் கொடுத்துருக்குறாங்க இந்த நற்கரணை ஆலயத்துக்கு. அப்போ அது மாதிரி கேட்கும்போது கொடுத்து பழகாத மக்களுக்கு கொடுப்பது என்பதே சுமைதான். உயிரை கொடுப்பாங்க மக்கள், பணத்தை கொடுக்கறதுன்னா கஷ்டமா இருக்கும். பழகணும், அதுவே ஒரு ஹேபிட்டா நமக்கு மாறணும். நம்ம கொடுத்தா தான் நமக்கு கிடைக்கும். பணம் வருகின்ற போது இருக்கிற மகிழ்ச்சி அது போகிற போதும் இருந்தால் போன பணம் திருப்பி வருமாங்க. அதாவது சேர்க்க தெரிந்த மனிதனுக்கு அனுபவிக்க தெரியாது. சேர்த்தே வைக்கணும்னு ஆசைப்படுறதுதான் மனித மனம். அதனால பொருளாதாரம் ஒரு தடையல்ல. அந்த பொருளாதாரத்தை நம்ம எப்படி பேசி அங்க எல்லாருக்கும் எந்த ஒரு முடிவையும் அன்பிய தலைவர் தானே எடுப்பதோ அல்லது பொறுப்பாளர்கள் எடுப்பதோ பங்கு தந்தை எடுப்பதோ தவறு. அன்பியங்கள்ல பேசப்படணும், எல்லாரும் அதை ஒத்துக்கணும், ஒத்துக்கிட்டதை தான் நிறைவேற்றணும். பங்கு தந்தை அங்க கூட ப்ரொப்போஸ் பண்ணலாம். இதை இப்போ யோசிச்சு பாருங்க, எப்படி அன்றாட திருப்பலிக்கு வர்றதை யோசிச்சு பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை வர்றதை பத்தி யோசிச்சு பாருங்க, சில காரியங்களை சொல்றோம், அதை செய்யலான்ட்டு. அதனால
நம்ம கொஞ்சம் தொடர்ந்து குருக்கள் கன்னியர்கள் அவர்களுக்கு பின்னால் இருந்து உற்சாகப்படுத்தினால் அந்த ஒரு அன்பியம் எப்படி ஒரு பங்கு உயிரோடு இருக்குது அப்படின்னா பங்கு சாமியாரை பொறுத்து தான் அது மாதிரிதான் அன்பிய தலைவரை பொறுத்து தான் அன்பியமும் இயங்கும். அன்பிய தலைவர் சோர்வடைந்தால் அன்பியமும் சோர்வடையும். ஒரு தாய் சோர்வடைந்தால் குடும்பம் சோர்வடையும். ஒரு தகப்பன் சோர்வடைந்தால் குடும்பம் சோர்வடையும். இதுதான் நியதி. ஒரு லீடர் சோர்வடைந்தால் அந்த நிறுவனம் சோர்வடையும். எல்லாமே நம்ம கையில தான் இருக்குது. அதனால ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஹவு த பாரிஸ் கோஸ், ஹவு த பாரிஸ் பிரீஸ்ட் கோஸ் த பாரிஸ் கோ. பங்கு தந்தை போகிற வழியில் தான் பங்கும் போகும், குடும்ப தலைவன் போகிற வழியில் தான் குடும்பமும் போகும். அது மாதிரி அன்பியமும் அப்படித்தான். அதனால நம்ம அறந்தாங்கி பங்கு பொறுத்தளவுல அன்பியங்களால் தான் இந்த பங்கு சிறப்பாக செயல்படுது. அன்பியங்களால் தான் இது நிமிர்ந்து நிற்குது. அன்பியங்கள் தான் அறந்தாங்கி பங்கினுடைய முதுகெலும்புகள் சிறப்பாக சொல்லலாம். பக்த சபையெல்லாம் சிறப்பாக செயல்பட்டாலும் அன்பியங்களுடைய செயல்பாடு மிக சிறப்பானது. நம்ம கேட்கும்போது எந்த இது இல்லாமல் நல்லா செய்கிறாங்க. அவங்களால இயன்றதை செய்கிறாங்க. அது நமக்கு வியப்பாகவே இருக்கும். சில நேரத்துல எல்லாம் எனக்கு வந்த புதுசுல அன்பியங்களுடைய செயல்பாடுகளை கண்டு நான் வியந்திருக்கிறேன். அவங்க தொடர்ந்து நல்லா செய்யலாம். ஃபாதர், அன்பியத்தை பற்றி தெளிவாக மிகவும் ஆழமாகவும் அழகாகவும் எடுத்து உங்களுக்கு எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் டைம் ஒதுக்கி கொடுத்ததற்கு எங்கள் மதர் டிவி குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஃபாதர். மதர் டிவி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மதர் டிவி நேயர்கள் பார்க்கிறவர்கள் பார்த்து அதை ரசிப்பதில்லை, அது மற்றவர்களுக்கும் அனுப்புங்கள். மதர் டிவியை எல்லாரிடமும் கொண்டு செல்வோம். நன்றி.